நடிகை த்ரிஷா குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்ணிய குறைவாக பேசியதற்கு கண்டனங்கள் வலுத்த நிலையில் ஒரு முறைதான் பேச முடியும் என நயினார் நாகேந்திரன் பதிலளிக்க மறுத்துவிட்டார். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். த்ரிஷா விட்டு இருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இது அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளியே வரணும். முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டிலேருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்தினா வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார். முதல்ல ஒரு தடவை தான் பேசணும். சார் பேட்டி சம்பந்தமா பெண்கள் அமைப்புகள் நிறைய தரப்புல இருந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க சார். நடிகை த்ரிஷா குறித்து நயினார் நாகேந்திரன் பேசியதற்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் எதிர்வினையாற்றியிருக்கின்றனர். முழுக்க ஒரு பர்சனல் மேட்டர். இந்த பர்சனல் மேட்டரில் போயிட்டு நாம் ஒரு நடிகையை தொடர்பு கொண்டு பேசுவது தவிர்க்க வேண்டும். அவருடைய மகளாக நினைத்து பேசினாரா, தம்பியாக நினைத்து அவரை பேசினாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் அதை பார்க்கவும் இல்லை. இதுமாரி பொது வெளியில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது என்று தான் நான் கருதுகிறேன். வேற யாராவது பேசியிருந்தால் அதில் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். இவர் எப்பவுமே யாரை பற்றி தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் கூட அரசியலில் தனிப்பட்ட முறையில் யாரையும் அவர் அட்டாக் பண்ணுறது இல்லை. நான் சொல்றது கேளுங்க. ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க. பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினார் நாகேந்திரன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. உண்மையாக நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்தேன். எழுந்த உடனே இங்கே கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை, என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது தான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். அவர்களுக்கு என்று பத்திரிகை நம்மளோட பேசும்போது ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு பாணி இருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே யாரையும் பற்றி நான் தனிப்பட்டவர்கள் சொன்னதை பற்றி சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அது அவர்களிடம்தான் நேரடியாக விளக்கம் கேட்க வேண்டும். அதனால யார் வந்து தங்களுடைய நிலையை வெளிப்படுத்தியிருந்தாலும் சரி, அவர்கள் அதை முறையாக சரிப்படுத்துவார்கள். அதில் மாற்றுக்கிறதுக்கு முடியாது. போய் நான் போய் ஆஜராக கூடாது. நான் சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்லணும். அவர்கள் சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர்கள் அதை சரிப்படுத்தலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய எண்ணமாக இருக்கலாம், பாணியாக இருக்கலாம். அதில் நான் வந்து சொல்வது, கருத்து கூறுவது தவறாக இருக்கும். இந்நிலையில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருப்பவர் எத்தகைய அரசியல் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையை நயினார் நாகேந்திரன் இழந்துவிட்டதாக தாவேக பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். விஜய் மீது விழும் அங்கீகார வெளிச்சம் நயினார் நாகேந்திரனின் கண்களை கூசச் செய்வதால் வரம்பை மீறி அவர் விமர்சனம் செய்ததாக நாஞ்சில் சம்பத் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழக பெண்களின் எதிர்வினைகளுக்கு நயினார் நாகேந்திரனால் பதில் சொல்ல முடியாது என்றும் நாஞ்சில் சம்பத் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நடிகை த்ரிஷா குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியதற்கு திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாட்டை ஆளும் கட்சியின் மாநில தலைவர் பொதுவெளியில் பயணிக்கும் பெண்ணை பற்றி அவதூறாக பேசுவது அழகல்ல என்று விமர்சித்துள்ளார். பெண்களை கண்ணியத்துடன் பேசுவதும் நடத்துவதுமே நாகரிக அரசியல் என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொதுவெளியில் விமர்சனம் செய்வது அநாகரிகம் என்று திமுக எம்பி கனிமொழி சோமு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணின் மாண்பையும் கண்ணியத்தையும் இழித்து பேசிய நயினார் நாகேந்திரனை பாஜகவில் உள்ள பெண் தலைவர்களே கண்டிக்காமல் மௌனம் காப்பது அநீதி என்றும் கனிமொழி சோமு குறிப்பிட்டுள்ளார்.